அறிவோம். எனது தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நான் ரத்தினவேல், யோகா தெரபிஸ்ட், லைஃப் கோச். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது, இந்த பால் சாப்பிடுவது உண்மையில் நமது உடலுக்கு நன்மை பயக்கிறதா? அதாவது, நம்ம காலங்காலமாக பால் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம். நம்மளுடைய உணவில் முக்கியமான சத்துள்ள பொருளாக கருதப்படுவது பால் தான். மிக முக்கியமாக காலங்காலமாக சாப்பிட்டு வந்திருக்கோம். ஆனால் தற்போதைய சூழலில் இந்த பால் சாப்பிடுவது உண்மையில் நமக்கு நலன் பார்க்கிறதா? அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு கேள்வி, நம்ம இந்த பால் குடிக்கிறதுங்கிறது, இந்த எந்த விலங்கு கடைசி வரையும் பால் குடிச்சிக்கிட்டு இருக்கு? மனிதனை தவிர எந்த விலங்கும் ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது தான் பால் குடிக்குது. ஒரு வயதுக்கு வந்த பிறகு அது தானாக தனியாக அதுக்கு தேவையான உணவுகளை தானாக சாப்பிட ஆரம்பிச்சிடுது. ஆனால் மனிதன் மட்டும்தான் கடைசி வரைக்கும் பால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். சாகும்போது வரைக்கும் பால் ஊற்றுறாங்க. நம்ம அந்த காலத்தில் பால் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் கிடைக்கும். மாடு எல்லார் வீட்லேயும் இருக்குங்க. அதுவும் 1 2 இல்லை, 10 மாடு கூட இருக்கும். ஆளுங்கள்லாம் வருவாங்க, வந்து அதையே பராமரிக்கிறதுக்காக ஆட்கள்லாம் இருந்தாங்க முன்னாடி. அந்த பாலை வச்சு தான் அந்த குடும்பமே பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். அப்படி இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் அந்த சமயத்தில் கூட பால் பார்த்திங்கன்னா காலையிலையும் மாலையில் மட்டும்தான் பால் கிடைக்கும். பால்காரர் வருவார், ஒரு வண்டியில் வந்து அந்த ஆரன் அடிச்சுட்டு கொடுத்துட்டு போவாங்க. ஈவினிங் வருவார். இப்போ பார்த்திங்கன்னா மாடு எங்கேயும் இல்லை. கிராமங்களில் கூட கிடையாது, மாடுகள்லாம் கிடையாது, ரொம்ப ரேராக இருக்குது. ஆனால் பால் பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி ரொம்ப அதிகம். நீங்கள் எவ்வளவு வேணாலும் கிடைக்குது, எப்போ வேணாலும் கிடைக்கும். அது உண்மையிலே கிடைக்கிறது பால் தானா என்னங்கிறது எனக்கு தெரியல. அது பதப்படுத்தப்பட்ட பால்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அதில் ஒரிஜினாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது பெரிய சிந்திக்க வேண்டிய விஷயம். இப்போ இல்லை சார், நான் வந்து பால் பாக்கெட்டில் மாட்டு பாலே நேரடியாக வாங்குகிறேன். எங்கே வாங்குறீங்க? நேரடியாக ஈவன் இன் சிட்டிஸ், நகரப்புறங்களில் கூட இந்த மாட்டுப்பால் கிடைக்குது. இது அந்த பால் உண்மையிலே அதுக்கு ஊசி போடாமல் இருக்காங்களா? பால் உற்பத்தி அதிகமாக கிடைக்கணுங்கிறதுக்காக ஹார்மோன் இன்ஜெக்ஷன் ஏதாவது போடப்படாமல் இருக்கிறதா? அடுத்தது, இந்த பால் மாடு வந்து எப்படி இருக்குன்னா, மாட்டை வந்து எப்படி வளர்க்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட குகை மாரி வச்சுருக்காங்க. அது மாடு போகும், அது அங்கே போட்டிருக்க தீவனத்தை தின்னுட்டு அங்கேயே படுத்துருக்கோம். பால் கறந்தது பிறகு மறுபடியும் அங்கேயே தான் இருக்கும். அது சாப்பிடும், பால் கறக்கும், அங்கேயே படுக்க, வேறு எங்கேயும் வெளியிலலாம் போக முடியாது. ஆனால் கிராமங்களில் வளரக்கூடிய மாட்களை பார்த்திங்கன்னா வெளியில் போய் மேயும். அது வெளியில் வெயில், காய்ச்சல், மழை எல்லாத்துலேயும் கடந்து போய் தீவனத்தை தேடி, புல்லை தேடி தின்னு அதுலேருந்து கிடைக்கிற இந்த சூரிய ஒளியெல்லாம் கிரகிச்சிட்டு வர்றதுனால அதுலேருந்து கிடைக்கப்பட்ட பால் வந்து நல்ல சத்துள்ளதாக, நல்ல கால்சியம் நிறைந்ததாக இருந்தது. இப்போ அது மாதிரி இருக்கா? அடுத்த முக்கியமான விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம வந்து பார்த்திங்க, பால் மாடு வந்து இப்போ இருக்கிறது முழுக்க எல்லாமே ஹைபிரிட் தாங்க இருக்குது. மோஸ்ட்லி 90% வந்து ஹைபிரிட் தான். இந்த ஹைபிரிட் தான் டயபெட்டிஸுக்கு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. நாட்டு மாடுகள் ஒரு 10% தான் இருக்குது. இப்போ இந்த பாலை குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது? டயபெட்டிஸ் வருது, ஒபிசிட்டி வருது, ஈவன் ஏர்லி பியூபர்ட்டி, ஆஸ்மா ப்ராப்ளம், இதெல்லாம் வருது. டைஜஸ்டிவ் டிஸார்டர், முக்கியமாக டைஜஸ்டிவ் டிஸார்டர் வரும். ஏன்னா இந்த மாட்டு பார்த்திங்கன்னா, மாடு பால் சுரக்கிறதுனா அதனுடைய குழந்தைக்கு கொடுக்குது. ஆனால் அந்த பாலை எடுத்து நம்ம குடிச்சிக்கிட்டு இருக்கோம். அது இயற்கையே பாருங்கள், இயற்கையிலேயே அதுக்கு உரிய பாலை வந்து நம்ம குடித்தோம்னா எப்படி நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு எப்படி அது சூட் ஆகும்? முன்னாடிலாம் நமக்கு உடல் உழைப்பு நல்லா இருந்தது. அப்போ அந்த சின்ன வயசில் அது நல்லா செரிக்கும். இப்போ இந்த உடல் உழைப்பும் கிடையாது. ஆனால் கடைசி வரைக்கும் பால் ரொம்ப கால்சியம் இருக்குது, எல்லாம் அந்த சத்து இருக்குது, இந்த சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் உண்மையிலே இருக்குதா? இல்லை, பல பிரச்சனைகள் தான் வருது.
இதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்? பாலுக்கு பதிலாக, பால்னா பாலை மட்டும் நான் சொல்ல, பாலாக மட்டும் குடிக்கிறது இல்லை, அது பால் கலந்த பொருட்கள் எல்லாமே, எல்லா டீ, காஃபி, ஸ்வீட்ஸ், மோர், கீ, பால் பொருட்கள் எல்லாமே இந்த கலப்படம் தான். இந்த சாப்பிட்றதுனால அதனுடைய பிரச்சனைகள் நம்ம உடலில் வந்து சேருது. முக்கியமாக டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்னா, இப்போ பாலுக்கு பதிலாக வேறு பால்கள் சாப்பிட்றது நல்லது. பாதாம் பால்னால் பாதாமை ஊற வச்சு நல்லா காலையில் அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி அதுலேருந்து பால் எடுத்து குடிக்கலாம். அடுத்தது கேழ்வரகு பால் தயார் பண்ணி குடிக்கலாம். பருத்தி பால் கூட குடிக்கலாம். சோயா பால், இதெல்லாம் நம்மளாக வீட்டிலேயே தயார் பண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை நிச்சயமாக நமக்கு பால் வந்து நமக்கு அவ்வளவு கெடுதலான்னா நிச்சயமாக பால் குடிக்கலாம். பால் எதுமாரி பால் குடிக்கலாம்னா, நம்ம இப்போ கிராமங்களில் வந்து சதன் சைட்லெல்லாம் ஜல்லிக்கட்டுன்னு நடத்துகிறாங்க. அந்த மாட்டை பாருங்கள், அந்த காளைகளை பாருங்கள், என்ன வேகம், என்ன வீரம் கொண்டு, என்ன பலத்தோடு நிற்கிது பாருங்கள், என்ன துள்ளி குதிக்குது, என்ன பலத்தை பாருங்கள். அதன் வம்சத்திலேருந்து வரக்கூடிய பாலை நம்ம குடித்தோம்னா நம்ம குழந்தைகள் நிச்சயமாக அந்த குவாலிட்டி நமக்கும் கிடைக்கும். அந்த குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமாக நல்ல வலிமை மிகுந்த குழந்தைகளாக வளரும். அது கிடைக்காம இங்கே உள்ள இந்த ஹைபிரிட் மாட்டு பாலையும் அந்த பாக்கெட் பாலையும் குடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, கெடுதல்கள் தான் ஏற்படுது. இப்போ வர எல்லா டாக்டர்ஸும் சொல்கிறாங்க. ஸோ தயவுசெய்து ஆஸ் ஏ யோகா தெரபிஸ்ட், ஆஸ் ஏ வெல்னஸ் கோச், இது வந்து பால் சாப்பிடுவது நிறுத்துவது நல்லது. அதற்கு பதிலாக வேறு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது பண்ணிக்கிங்க, அதுதான் நல்லது. இன்னும் பல வீடியோக்களில் பல விஷயங்களை பற்றி பார்ப்போம். இன்னும் தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹரி ஓம்.